தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். குழந்தைகளை கடத்துவதை அல்லது பணத்துக்காக பெரிய பணக்காரர்களை கடத்தி வைத்து மிரட்டுவதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது கடந்த சில நாட்களாக எம்எல்ஏக்கள் கடத்தப்படுவதை பார்க்கிறோம். அமமுக தலைவர் தினகரன் அவர்கள் என்னுடைய கட்சி எம்எல்ஏ காணவில்லை அப்படின்னு சொல்லி பயந்து போய் சொன்னார். இதுக்கப்புறம் இன்னொன்றும் சொன்னார். அவர் சொல்லும்போது குதிரை பேரம் நடக்குது இங்கே அப்படின்னு. குதிரை பேரம் என்பது ஏன் அந்த இதுக்கு பேர் வச்சாங்க? எம்எல்ஏக்கள் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க விலை பேசப்படுவதை குதிரை பேரம் ஏன் சொல்கிறாங்கன்றது அது ஒரு 19ஆம் நூற்றாண்டிலே அது வந்துச்சு. அமெரிக்காவில் முதல் ஆர்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா, குதிரையை அப்போ பெரிய செல்வமே இங்கே எப்படி ஆணிரைன்றது செல்வம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி குதிரை ஒரு பெரிய செல்வம். ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் குதிரை தான் ஒரு பெரிய செல்வம். அதனால் அவங்க என்ன பண்ணுவோம், அந்த குதிரையை விற்கிறதுக்கு அதனுடைய தரத்தை உயர்த்தி அது பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறதா நிறைய பண்ணுவாங்க, பேசி அதை விற்பனை செய்வாங்க. எனக்கு இவ்வளோ ஒர்த்துன்றது சொல்கிறது தானே இது. ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவங்க ஒரு ஆட்டம் காட்டுறாங்கல்ல. இதில் ஒரு யானை குழிக்குள்ளே விழுந்துட்டா எலி கூட எட்டி உதைக்கும்னுவாங்க. இது எதுக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த மாதிரி தொங்கு சட்டசபை ஒரு இரு எம்எல்ஏக்கள் கையில் அது தீர்மானிக்கிற ஒரு பொறுப்பு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அவங்க சொல்கிற கண்டிஷன்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். அவங்க அல்லது பெரிய அதுக்கு ஒரு விலை வைக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த குதிரை பேரம் இப்போ நடந்துட்டுருக்கிறதுல என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, விஜய்க்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கல. அது அந்த நாளில் அவர் ஜெயிச்சதா அறிவித்த நாள்லேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே ஆளுநர் அழைக்க மாட்டேங்கிறார். தினைக்கும் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு ஆட்சி அமைக்கிறதையோ அவர் எதிர்க்கவே இல்லை. அதை சிபிஎம் சிபிஐ தலைவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் ஒருபோதும் சொல்லலை அப்படின்ட்டு. அதே போல் எல்லாருமே விஜய்க்கு எதிரான மனநிலை இல்லை. அவங்க கூட்டணியில் இருக்காங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான ஒரு நேரத்தை எடுத்துக்கிறாங்க. விசிகா கூட இன்றைக்கி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. சொன்னாங்கன்னா ஒரு வேளை விஜய்க்கு ஆதரவு பெருகும், விசிகா இணைந்தால் அப்போ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இது என்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருதுன்னா, இந்த தேர்தல் ரிசல்ட் வந்துட்டுருக்கிற அந்த நேரத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, இனிமே தான் இருக்குது அமித்ஷாவோட ஆட்டம் அப்படின்னு. விஜய் ஆட்சி அமைக்க விட்றாங்களா பாருங்க, அடுத்து எங்கள் ஆட்சி தான் அப்படின்னாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, கவர்னர் ஆட்சி தான் அமையும். கவர்னர் ஆட்சின்றது வேறு ஒன்றும் இல்லை, அது ஒன்றிய அரசினுடைய ஆட்சியாக எப்போவுமே இருக்கும். முன்னாடி மிஸ் ஆன நேரத்தில் நம்ம பார்க்காதது இல்லை. அதனால் அவர் அதை சொன்னார், அமித்ஷாவோட ஆட்டம் அப்படின்னு. அது இனிமேல் தான் நீங்களாம் பார்க்க போகிறீங்க தமிழ்நாட்டு ஜனங்கள். அது ஓரளவுக்கு உண்மையோன்னு தோணுது. இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அது ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கவங்க தான் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் போய் இணைஞ்சிட்டதாகவே சொன்னால் கூட எல்லாருமே இங்கே இருந்தவங்க தான், சிபிஎம் சிபிஐ விசிகா எல்லாமே. அப்போது இது எல்லாமே ஒரு பெரிய இங்கே இருந்து இவங்களுக்கு ஆதரவாக இருப்போம்னு தான் சிபிஐ சிபிஎம் சொல்கிறாங்க. ஒன்றிய அரசுக்கு எதிரான குரல் கொடுக்கும்போது நாங்கள் திமுக நிலைப்பாடு தான் எடுப்போம் அப்படின்னே சொல்கிறாங்க. திமுக ஆதரவாக நின்று தான் நாங்கள் இந்த சனாதனத்தை எல்லாம் எதிர்ப்போம்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு வேளை அங்கே போயிட்டாக்க அவங்க விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு ஆதரவாக போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ விசிகா இருக்காங்க, அவங்களும் அந்த நிலைப்பாடு தான், கம்யூனிஸ்டுகள் போல தான் அவங்க நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை அவங்க ஆட்சியில் அதிகாரம் பங்கு கேட்குறவங்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வித்தியாசமாக இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விசிகாவுக்கும். இப்போது விஜய் ஆட்சி அமைச்சிடுவார். ஏன்னா அவங்க ஒரு சில கெடுவுக்குள்ளே சொல்லலைன்னா இங்கே ஆளுநர் ஆட்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆளுநருக்கு ஏற்படும். அதனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தோணுது. சின்ன கெடுபிடி நிபந்தனைகள்லாம் முடிஞ்ச பிறகு இது சரியாயிடும். அதன் பிறகு ஆட்சி அமையும். ஆட்சி அமைந்தால்
அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போனவங்க, இங்கேருந்து போனவங்கலாம் வந்து அவரை நல்லா வழி நடத்தணும். அவர் இப்போவே பார்க்குறோம், சில அரசியல் முதிர்வு குறைவு தெரியுது விஜய்கிட்ட. அதையெல்லாம் எடுத்து சொல்லி சரி பண்ணுற ஒரு ஒரு அவருடைய ஒரு கண்ட்ரோலில் ஒன்றிய அரசுக்கு ஒரு குரல் கொடுக்குற ஒரு மனிதராக அவரை மாற்றுறது தான் நம்மளுடைய தேவை இப்போ. அதை பண்ணினால் போதும். நன்றி, வணக்கம்.